2021 சட்டசபை தேர்தலுக்காக இறுதி வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி நம்மளோட பேர் புதுசாக சேர்த்தவங்க, பேர் நீக்கினவங்க மற்றும் பேர் திருத்தப்பட்டவங்க எல்லாமே எப்படி செக் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோ மூலமாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட வெப்சைட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அதோட பேஜுக்கு போயிடும். பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இதில் நம்ம எந்த மாவட்டன்றதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும். நான் சும்மா மதுரைன்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம எந்த சட்டமன்ற தொகுதின்றதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும். நான் சும்மா உசிலம்பட்டின்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கீழே இருக்க சமர்ப்பிக்க அப்படின்றத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம். அதில் அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களோட ஊராட்சி என்ன அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அப்படியே நீங்கள் அதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களோட தெருவோட பேர் மற்றும் வார்டோட நம்பர் அது எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. உங்களோட தெரு வார்டு நம்பர் அப்படின்றத கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஊராட்சி எந்த ஊராட்சியோ அந்த ஊராட்சியில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அதோட தெருவோட டீட்டெயிலு மற்றும் வார்டோட டீட்டெயில் எல்லாமே போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி எந்த வார்டு எந்த தெருன்றதை கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு காலம் காட்டும். அதில் ஜஸ்ட்டு நீங்கள் அதில் உள்ள கேப்ச்சரை கரெக்டாக டைப் பண்ணணும். கேபிட்டல் இருந்தால் கேபிட்டல், ஸ்மால் லெட்டர் இருந்தால் ஸ்மால் லெட்டர் கரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட பேஜ் ஓப்பன் ஆயிரும். இப்போ பாருங்கள், நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த பேஜ் இது மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். அது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும். நீங்கள் ஓப்பன் கொடுத்தாலே அது உங்கள் ப்ரௌசர்லேயே டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோடு ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களோட நேம் இருக்கா என்ன ஏதுன்றதை கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் ஃபார்மேட்டு இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. அதை நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு எந்த இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது மற்றும் அதோட அட்ரஸ் ப்ளஸ் அதோட மேப்பு எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அதிலே எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம். உங்களோட பூத்தில் எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க அப்படின்ற டீட்டெயிலேருந்து எல்லாமே இருக்கும். இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, ஏஜு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ்லாம் வராது. நேம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நன்றி.